படம் பார்க்க எப்படி இருக்கு? படம் நல்லா இல்லப்பா, உண்மையிலே சொல்றேன். இந்தியன் 1க்கு இருக்கிற ஃபீல் இந்தியன் 2ல கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, முழுசா இல்லை, ஒரு பாதியில விட்டுட்டு இருக்காங்க. கம்பேக் இந்தியன் அப்படின்றது வந்து கோபேக் இந்தியனா கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாம் அதை பத்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இந்தியன் 1 வந்து நமக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கும்ல, அது இந்தியன் 2ல கிடையாது. இல்ல சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அதுல எந்த குறையும். இது படம் கிடையாது, பார்ட் 3 தான் படம். நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ரோ. பாசிட்டிவ்னா டெக்னிக்கலா நல்லா இருக்கு ப்ரோ படம். பட் ஆனா நீங்க வந்து இது வந்து படத்தை வந்து பெரிய பெரிய கதை டக்குன்னு கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஃபீல் அதிகமா இல்ல. மத்தபடி படம் நல்ல படம் தான். படம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ படம் ஆவரேஜ். என்ன எது இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல ப்ரோ, அதாவது ஆல்ரெடி ஒரு ஃபிரான்ச்சைஸ் நல்ல படத்தை வந்து தேவையில்லாம கெடுத்துறாங்கன்ற மாதிரி இருக்கு. இந்தியன் 3 சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க பார்ட் 2 வந்து நிறைய படத்தை கெடுத்துக்கிறாங்க. இல்ல அதாவது இந்தியன் 3க்கு செம்ம லீட் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனி வில் குக் அஸ் ப்ரோ. இல்ல இதுல இந்த படத்துல அவ்வளோ யூஸ் பண்றாங்க. அதாவது அந்த பாரான்ற சாங்கை தேர்ட் பார்ட்ல தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஸ்லோவா வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. 3ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்ல. ஆனா கமல் நடிப்பு சூப்பரா இருக்கு. ஆமா, அவரு நடிப்பு எப்பவுமே சொல்லவே தேவை, நல்லா நடிப்பாரு. ஒன் டைம் பார்க்கலாம். ஆமா, கடைசி இந்த படத்துல அந்த கடைசி 3/4 மணி நேரம் சேசிங் சீன்ல ரொம்ப சூப்பர். ஆமா, 3வது பார்ட் வந்தாதான் எப்படின்னு தெரியும். நல்லா இருக்குண்ணா. தாத்தா ஒன்றும் சொல்ல வரல. உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு, அதுல சில பிரச்சனைகள் வரும், இட்ஸ் ஓகே, அதனால ஒரு போர் வரும், போர்ல ஒரு புரட்சி நடக்கும்னு சொல்றாரு. இல்ல அது சொல்ல வெறும் தாத்தா வர சம்பளம் அப்படி எதுவும் கேட்ட மாதிரியே இல்ல. ஒன் டைம் பாத்துக்கோங்க, அப்பதான் பார்ட் 3 புரியும். வேஸ்ட்லாம் சொல்லல, அது ஒரு கிரியேஷன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பார்ட் 3 பார்க்கணும்னா பார்ட் 2 பார்க்கணும். சொன்னா கேளுங்க, தத்து தர மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சங்கர் படமா என்னன்னு தெரியல பிரதர். ஆக்சுவலி விஷுவல்ஸும் இல்லை சுத்தமா. படமும் நான் ஆக்சுவலி வந்தது அந்த ஒரு சங்கர் ஃபேன் தான். வந்து அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு சுத்தமா இல்லை. வச்சு செஞ்சுட்டாங்க. மொத்த சரக்குமே எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரே பாட்டை எடுத்திருந்தா கூட படம் வந்து நல்லா வந்திருக்கும். எப்படி சொல்றது, தேவையில்லாத சீன்ஸ். அது பார்ட் 2லயே முடிச்சிருந்தா அது எஃபெக்ட் இந்தியன் அந்த எஃபெக்ட் வரவே வராது இனிமே அந்த படத்துக்கும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50% அது வந்திருக்கும். அது 2 பாட்டா பிரிச்சதுக்கு வந்து ரீசன் ரொம்ப வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருக்கு, காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 2 இதுவா பிரிச்சா அது ஒரு இது மானிட்டரி ரீசன்ஸ்க்காக பிரிச்சிருக்காங்க அந்த படத்தை. ஐயா உடம்பிடுவேன் உட்காந்து. பாட்டு ஒண்ணுமே இல்ல. அது அது வந்து பார்ட் 3 அது வந்து பிளாஷ்பேக். அது சேனாபதியோட அப்பா பிளாஷ்பேக் அந்த சாங். அது அதுலதான் காஜல் அகர்வால் எல்லாமே வருது. அது சும்மா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கேலண்டர் சாங் கடல், அப்புறம் வந்து கம்பேக் இந்தியன். ஓகே, படம் நல்லா தான் ப்ரோ. இல்ல கான்செப்ட் வந்து என்னன்னா பார்ட் 3ல வந்து தான் தெரியும் என்ன எப்படின்னு. இல்ல ஓகே, படம் நல்லா சாங்லாம் நல்லா தான் இருக்கு. எஸ்.ஜே. சூர்யாவோட இது எல்லா படத்துலயும் கம்பேக் நல்லா இருக்கு. படமா அதான் இந்த லஞ்சம்லாம் இருக்க கூடாதுன்ற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன ப்ரோ, இன்னும் படம் முடியல ப்ரோ, அதனால அது புரியல எங்களுக்கு. தேர்ட் பார்ட் வந்தா தான் அந்த ஃபுல் ஃபீல் ஆகுமே படமே. ஸோ படம் இன்னும் போயிட்டு இருக்க மாதிரி கணக்கு. எங்களுக்கு வந்து படம் முடியாத மாதிரி ஃபீல் ஆகுது. எங்களுக்கு வந்து திடீர்னு படத்துல பாதி இன்ச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு படம் முடியும். ஆனால் பார்த்தா லாஸ்ட்ல எண்ட் கார்டு போட்டாங்க. பார்த்தா படம் முடிஞ்சு சொல்றாங்க. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தோம் படம் வேற சீன் போகும், எஸ். சூர்யா மாதிரி ஆக்டிங் வரும் நினைச்சோம்.
போலாம் ப்ரோ. தேர்ட் பார்ட் காமிச்சிருக்காங்க, ட்ரைலர் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, ட்ரைலர் நல்லா இருக்குது. ஆனா படத்தை வந்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம ட்ரைலர் வச்சிருக்காங்க, ட்ரைலர் காமிச்சு நல்லா இருக்குண்ணா, ட்ரைலர் நல்லா இருக்குது. ஆனா வந்து படம் எடுத்தா தெரியும் எப்படி இருக்கு பார்ட் 3ல. இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, VFX யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. பழைய இதுக்கு இப்போ உள்ள இதுக்கு டெக்னாலஜிக்கு டெவலப் பண்ணிருக்காங்க VFX. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பழைய என்ன பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, பழைய மாதிரி கொண்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. மேக்கப் எல்லாமே பழைய மாதிரி கொண்டு வர, புதுசா இது பண்ணாம பழைய மேக்கப் கொண்டு ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால தெரியும் தெரியும். சித்தார்த்துக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல, செகண்ட் பார்ட் ஃபுல்லா கமலுக்கு கொடுத்தாங்க. ஹீரோயின் வேஸ்ட் ப்ரோ. ஹீரோயின் வந்து ஐ மீன் அந்த இதே கிடையாது. ஆவரேஜா தான் இருக்கு. இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணா இது ஆவரேஜா தான் இருக்கு. கமலுக்காக தான் வந்தோம், பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அங்கங்க மேக்கப் எல்லாமே கொஞ்சம் சரியா இல்ல. லிப்சிங் இஷ்யூஸ் இருக்கு மூவில, லிப்சிங் இஷ்யூஸே இருக்கு. ஸோ எடிட்டிங் நிறைய பண்ணிருக்கலாங்க. நீங்க எடிட்டிங் பத்தி கேக்குறீங்க, இதுலயே நிறைய எடிட்டிங் பண்ணிருக்கலாம். இது வந்துட்டு 2 hours மூவியா இருந்தா கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாம். நிறைய ஏரியாஸ்ல வந்து எடிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. படம் கோர்வையா வரலங்க, அவ்வளவுதான். ஸோ இந்தியன் 1 எப்படி இல்லைங்க, இல்ல ஐ மீன் கமல் ஃபேனா இது சொல்றது கஷ்டமா இருக்கு. பட் அவர் கத்து கொடுத்தது பிலிமை கரெக்டா கிரிட்டிக் பண்ணுங்கன்னு உண்மையா சொல்லணும்னா படம் இல்லைங்க, ஆவரேஜ் மூவி. தேர்ட் பார்ட்ல சில இது பண்றாங்க, ட்ரெய்லர் பாருங்க, நான் சொல்ல விரும்பல. அது கிளிக் ஆச்சுன்னா படம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் செகண்ட் பார்ட்ல ஒன்றும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இதையே நிறைய குறைச்சிருக்கலாம். இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. தேர்ட் பார்ட்ல சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அதுதான் சொல்றேன். அது கிளிக் ஆச்சுன்னா ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண. சாங் இருக்கு, பட் இந்தியன் 1ல வந்த அந்த ஒரு இதுல கனெக்டோட இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆமா ஆமா, அதெல்லாம் இல்ல. ஆமா, எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்ஜாயிண்டா இருக்குங்க. கமல் சாருக்கே வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஸ்ஜாயிண்டா தான் இருக்கு. சோ எல்லாரும் அங்கெல்லாம் வராங்க, கோர்வையே அதுவுமே இல்லை. ஸோ யாருக்கும் சொல்ல முடியல. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து கமல் ஃபேன். அவரோட படத்தை இன்னைக்கு பார்க்கணும்னு யூஎஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேக்கு வந்திருக்கேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், கஷ்டமா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் தாங்க, படத்துக்கு கதை தான் முக்கியம், ஸ்கிரிப்ட் தான் முக்கியம், ஸ்கிரீன் பிளே முக்கியம். இது ரெண்டுமே கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலா. பார்ட் 2யும் 3யும் கம்பைன் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா, 3 பார்த்ததுல சொல்றேன், அந்த ட்ரெய்லர் பார்த்ததுல சொல்றேன், படம் நல்லா ஹிட் ஆகிருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்பெயின் மாதிரி இருந்தது, படம் மாதிரி இல்ல. இல்ல, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மெசேஜ் ரொம்ப ஆர்டிபிஷியலா சொன்ன மாதிரி இருந்தது. இந்த மெசேஜ் இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா அது ரொம்ப ஆர்டிபிஷியலா, அத உணர்வுபூர்வமா நம்ம ஏத்துக்கிறது இல்ல. அது இல்ல இந்த படத்துல.